ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது ஃபீடிங் மதர்க்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப நாள் ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. நீங்கள் ஃபீடிங் மதர் ஆனதுனால கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் இல்லைன்னா டீ. உங்களுக்கு டீ சாப்பிட பிடிக்குன்னா டீ சாப்பிடுங்க. டீயை விட பால் ரொம்ப நல்லது. அதில் இருக்க கால்சியம் சத்து உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பால் எடுக்கிறதா இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பால் வந்து ஃபுல்லாக ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டி பாலாகவே எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எதுவும் ஊற்றி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதனால் உங்கள் வெயிட் லாஸில் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் நல்லாவே ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்வீட்டுக்கு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஸ்வீட் இல்லாமல் குடிக்க பழகுங்க. ஸ்வீட்டுக்கு ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா அந்த பாலில் இருக்க சத்துக்கள் வீணாகிடும். அதே மாதிரி அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் நம்ம உடம்பு வெயிட் அதிகப்படுத்தும். அது குழந்தைக்கும் ரொம்ப நல்லதில்லை. ஸோ நீங்கள் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரூட் இல்லை, நீங்கள் 2-3 ஃப்ரூட் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபீடிங் மதர், ஸோ குழந்தைக்கும் உங்களுக்கும் சத்து தேவைப்படுது. அதனால் மேங்கோ, பனானா, ஜாக் ஃப்ரூட் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஃப்ரூட் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நான் நிறைய ஸ்மூதி ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்மூதியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸை. இல்லைனா மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இல்லைனா 4 எக்கு வரைக்கும் எடுத்துக்கோங்க. பாயில்டு, ஆம்லேட் எப்படி வேணால் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டீ அப்புறம் எக்கு எடுத்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. எக்கில் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அதுபடி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். எக்கு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெயிட்டில் எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு சிலர் எக்கு சாப்பிட்றதுனால வெயிட் அதிகமாகும் நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நான் வெயிட் லாஸ் பண்ணது எக்கு சாப்பிட்டு தான். ஸோ நீங்கள் தயவு செய்து தெரியாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. எக்கு சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராதா, அதில் ஃபேட் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. எக்கில் புரதம் இருக்குது, அப்புறம் விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் B12, அயன், துத்தநாகம், அப்புறம் கால்சியமும் இருக்குது. அதில் இருக்கிற ஃபேட்டு குட் ஃபேட்டு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் தைரியமாக எக்கு சாப்பிடலாம். எந்த பயமும் வேண்டாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கும் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. லஞ்சுக்கு நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். ஒரு ஆளுக்கு இல்லை 2 பேருக்கான சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க. கூட்டு, பொரியல் எந்த மாதிரி வேணால் சாப்பிடலாம். இல்லை ஷாலோ ஃப்ரை செஞ்சு கூட உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. கூட்டு பொரியல் செய்கிறப்போ நீங்கள் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கோங்க உங்கள் சாப்பாடில். ஏன்னா நீங்கள் டெய்லி கண்டிப்பாக கீரை எடுத்துக்கணும். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக லஞ்சுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. ரைஸ் எடுக்க விருப்பம் இல்லைன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப கம்மியாக தான். ரைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக கூட்டு பொரியல் எல்லாம் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. ரைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்து சாப்பிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸில் ப்ராப்ளம் வரும். அப்புறம் நீங்கள் தயிர் சாப்பிட்லாம். குழந்தைக்கு சளி கட்டாமல் இருக்கிறதுக்காக புளிப்பில்லாத தயிர் பாத்திரம் ஃபீட் பண்ணுறப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நீங்கள் நிறைய நட்ஸு சாப்பிடுங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட் எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் நீங்கள் டீ சாப்பிடலாம். டீயை விட பால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பாலாகவும் குடிக்கலாம். அப்புறம் நட்ஸு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸுக்கு நட்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபீடிங் மதர் ஆனதுனால நீங்கள் கண்டிப்பாக ஃபிஷ்ஷு நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் நைட்டு டின்னருக்கு ஃபிஷ் நிறைய சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நிறைய பால் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க. சிக்கன், மட்டன், பீஃப் நீங்கள் எது வேணால் சாப்பிட்லாம். உங்கள் விருப்பம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிறைய சாப்பிட்லாம். பட் ஃபிஷ்ஷு நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. மார்னிங் நீங்கள் 2 எக்கு தான் எடுத்துருந்தீங்கன்னா நைட்டு நீங்கள் 2 எக்கு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம சேனல்லே நான் தோசை வெரைட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த தோசை கூட செஞ்சு சாப்பிடலாம். அது கூட தொட்டுக்கிறதுக்கு ஃபிஷ் கறி, இல்லைனா ஃபிஷ்ஷு, இல்லைனா சிக்கன், மட்டன் நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிடலாம். இல்லை முட்டை கூட பொரியல் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 3.5-4 லிட்டர் தண்ணி வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கிறதுனால குழந்தைக்கு பால் அதிகமாக கிடைக்கும்னு டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. டாக்டர்ஸ் எனக்கு 2வது செகண்ட் பேபி பிறந்திருந்தப்போ பீடியாட்ரிஷன் சொன்னது தான் நான் சொல்கிறேன். குழந்தைக்கு பால் அதிகம் கிடைக்கிறதுக்காக தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறாங்க அவங்க. ஸோ தண்ணி நீங்கள் நிறைய குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளும் கரைஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான பாலும் கிடைக்கும். உங்கள் உடம்பு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு தண்ணி குடிங்க. நீங்கள் இந்த டயட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த டயட்டு ஃபாலோ பண்ணாலும் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுற ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் அத்தனை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. உங்களால் முடியும்னா நீங்கள் வாக்கிங் போகலாம். ஒரு 1/2 hour மொட்டை மாடியில் வாக்கிங் போனாலும் போதும். இல்லைனா வீட்டுக்குள்ளாடியே ஒரு 1/2 hour நடந்தால் போதும். ஏன்னா நீங்கள் ஒரு சில மாவுச்சத்து இருக்க பொருட்கள் சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் வெயிட்டில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா கொஞ்சமாக இல்லைனாலும் கண்டிப்பாக வெயிட் குறையும். நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றப்போ இருந்தாலும் உங்களால் முடிஞ்சால் வாக்கிங் போங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது.
என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.